கிரெடிட் பியில் இமெயில் ஐடி எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். நிறைய பேர் அவங்களுடைய பழைய இமெயில் ஐடி வந்து டெலீட் பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லைனா ஏதோ ஒரு காரணத்தினால அந்த இமெயில் ஐடி வந்து ஆக்டிவாக இல்லாமல் இருக்கலாம். அப்படிப்பட்ட சமயத்தில் அந்த மாதிரி கிரெடிட் பி அவங்க யூஸராக இருந்தாங்கன்னா அந்த மெயில் ஐடி எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லி முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கிரெடிட் பி ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து அக்கௌண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாட்டமில். இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து செட்டிங்ஸ்ன்னு இருக்கும் பாட்டமில். இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து சேஞ்ச் இமெயில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து இந்த ஆப்ஷனை தான் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. லாகின் வியா கூகுள், என்டர் இமெயில் அட்ரஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. லாகின் வியா கூகுள்னால் நீங்கள் டேரெக்டாக வந்து உங்களுடைய இமெயில் ஐடியை லாகின் பண்ணுற மாதிரி நீங்கள் உங்களுடைய இமெயில் ஐடியை ஆட் பண்ணிக்கிட முடியும். அதே மாதிரி என்டர் இமெயில் அட்ரஸ்னால் நம்ம மேனுவலாக வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். நான் மேனுவலாகவே வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன். என்டர் இமெயில் அட்ரஸுங்கிறத வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நீங்கள் எந்த இமெயில் ஐடியை மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இமெயில் ஐடியை என்ட்ரு பண்ணிடுங்க. நான் அந்த இமெயில் ஐடியை என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கீழே. இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுடைய இமெயில் ஐடிக்கு ஒரு 6 டிஜிட்டு ஓடிபி நம்பர் வரும். அந்த ஓடிபி நம்பரை நீங்கள் இதில் என்டர் ஓடிபின்னு இருக்கும். இந்த பாக்ஸில் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான இமெயில் ஐடி சேஞ்ச் ஆகிரும். இப்போ நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஓடிபி ரிசீவ் ஆகிருச்சு. இப்போ சப்மிட் பண்ணிக்கிறேன். இப்போ இமெயில் அப்டேட்டட்னு வந்துட்டு யுவர் இமெயில் அட்ரஸ் ஹேஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி சேஞ்ச் டு இமெயில் அட்ரஸ். இப்போ உங்களுடைய இமெயில் ஐடி சேஞ்ச் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லிட்டு எப்படி நீங்கள் செக் பண்ணுறதுன்னா, டாப்பில் உங்களுடைய ஐகான் இருக்கும் ஃபோட்டோ. அதுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் அட்ரஸ் வந்து இதில் அப்டேட் ஆகிருக்கா இல்லையான்னு சொல்லி பார்த்தா தெரிஞ்சிடும். ஸோ இப்படி தான் வந்து கிரெடிட் பியில் இமெயில் ஐடி சேஞ்ச் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. நன்றி.